வங்கக்கடவுளை இது உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம். எப்படி இருக்கீங்க என் ஆன்மீக மக்களே? கேட்டவருக்கு கேட்ட வரம் தரும், இல்லாதவருக்கு என்றுமே அந்த நிலைமை இல்லை என்று சொல்லும் அளவில் என்றுமே நிறைவு தரும் வகையில் ஓம் சக்தி, பெத்தானச்சி சக்தி, அம்மா சக்தி, தாயே சக்தி என்று சொல்லி அந்த திருநாமத்தை நாம் ஏற்றுக்கொண்டு மேல்மாந்தை ஸ்ரீ பெத்தனாச்சி பெரியாண்டவர் மாசி பெருந்திருவிழா உங்கள் கண் கலையோடு, உங்கள் மனம் குளிரோடு, உங்கள் வண்ணங்கள் பலரோடு என்று சொல்லி ஒவ்வொரு ரூபத்திலும் கருப்பர் நமக்காகவே இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த 18ஆம் படி ஸ்ரீ கருப்பரை காவல் தெய்வமாக அழைத்து அந்த தரிசனத்தை கண்டு முத்துப்பேச்சி ராக்கம்மா அவர்களின் ஆசியோடு இந்த தருணத்தில் அவங்களுடைய தவத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒய்யாரமாக அம்மா நமக்காக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த காட்சியை மணியோசை அழைத்து அவரின் புகழை மேலும் மேலும் கொண்டு செல்லும் வண்ணம் இந்த மணியை போல் நாமும் தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு நேரத்திலும் அந்த ஏகப்பட்ட நேரங்கள் இருந்தாலும் நமக்காக அம்மா காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். எந்த கஷ்டங்கள் வந்தாலும் கண்டிப்பாக அம்மா ஒரு தீர்வு உங்களுக்காகவே வைத்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் நீங்கள் எப்போதும் கவலைப்பட வேண்டாம். ஸ்ரீ பெத்தனாச்சி அம்மா நமக்காக எப்போதும் உங்களுக்காக அருள் கொடுத்து கொண்டே இருப்பார். ஸ்ரீ மேல்மாந்தை பெத்தனாச்சி பெரியாண்டவர் மாசி 2வது வெள்ளியில் மாபெரும் மாசி பெருந்திருவிழா நடைபெற உள்ளது. கடவுள் உள்ளங்களே, மாசி பெருந்திருவிழாவை அதி விமர்சையாக அற்புதமாக்க ஆனந்தமாக்க எல்லோரும் ஒன்று கூடி அந்த வண்ணம் தளத்தில் மேல் மாந்தை என்னும் மந்தையில் நாம் அனைவரும் ஒன்று கூடி திருவிழாவை அற்புதமாக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு எப்போதும் அம்மா நினைவிலோடு இருந்து கொண்டு குல தெய்வமாய் இருக்கும் சக்தியின் வடிவம் பெத்தனாச்சி, அந்த வண்ணத்தை நாம் எப்போதும் பார்த்து கொண்டு இருக்க வண்ணம் அரோகரா அரோகரா என்று சொல்லி ஸ்ரீ முருகர் முப்பாட்டன் என்று அவரின் ஆசியோடு இந்த தருணத்தில் உங்களுக்காக சொல்லிக்கொண்டு மாசி 2வது வெள்ளியில் பெத்தனாச்சி பெரியாண்டவர் அவரின் துணையோடு நாமும் உங்களுக்காகவே திருவிழா காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் திருவிழாவை மேலும் மேலும் கொண்டு செல்ல இனிதே மாசி 2வது வெள்ளியில் 19, 20,
22 என நிகழ்ச்சிகள் நிறையாக இருக்கிறது. பக்த கோடிகள், உறுப்பினர்கள், தாய்மார்கள் அனைவரும் கலந்து கொண்டு சக்தியின் வடிவம் பெத்தனாச்சி, ஓம் சக்தி சொல்லியே ஓடி வந்தம் தாயே, மேல்மாந்தை தெய்வமே உன்னை நாடி கருணை பொழியும் உன் தரிசனம் கண்டோம், உன் சக்தியால் பேரொருள் பெற்றுவிட்டோம், நின் சர்வலங்கார காட்சிதினில் நாங்கள் மெய்மறைந்தோ மனம் குளிர்ந்தோம், நீ அமர்ந்திருக்கும் திருக்கோலத்தினை கண்டு அம்மம்மா என்ன தவம் பெற்றுவிட்டோம், சர்க்கரை பொங்கலுக்கும் மாவிளக்கும் செய்து உனக்கு அன்பு படைத்தோம், மணக்கும் பூ மாலையும் சந்தனமும் பன்னீரும் மஞ்சளுடன் பூஜை உமக்கே வைத்தோம், குங்குமம் அள்ளி நெற்றியிலிட்டோம், பொங்கும் மங்களம் பெற்றுவிட்டோம், தங்கும் நல்வாழ்வு தர வேண்டும் அம்மா உத்தமியே நின்னருள் வேண்டும் பெத்தனாச்சி, உன் நாமம் சொன்னாலே போதும் உள்ளம் உவகை பெருகி களிப்பாகுதே, உன் ஆலயம் நாடி வந்துவிட்டால் மனம் அமைதி நிறைந்து சாந்தமாகும், ஓம் சக்தி ஓம் சக்தி பெத்தனாசக்தி என்று அனுதினமும் ஆடி பாடி பெரும் புண்ணியம் பெற்றுவிட்டோமே அம்மா தாயே ஆதிபராசக்தி பெத்தனாச்சி அம்மா, உன் பாதம் சரணம் அடைந்தோம், நின்னடி சரணம், ஓம் சக்தி பெத்தனாசக்தி என்று கூறி எல்லா வல்லம் ஐயனார் நாகம்மா கடைசியாக செட்டியப்பரின் பேரையும் நமக்கு கொடுத்து நமக்காக அருள் வழங்காமல் இல்லை, எப்போதும் நமக்காகவே அருள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த மாசி பெருந்திருவிழாவை நாம் அனைவரும் உற்சாகமாக சிறப்பாக செம்மையாக ஒன்று கூடி நாம் அனைவரும் ஸ்ரீ முனீஸ்வரர் ஐயா அவரின் தயவில் திருவிழாவை மேலும் மேலும் சிறப்புடன் செய்யுமாறு என்று கேட்டுக்கொண்டு எப்போது உங்கள் நினைவில் காவடி மாறி என்று கூறி விடை பெறுகிறேன். மாசி பெருந்திருவிழாக்காக எப்போதும் காத்து கொண்டு இருப்போம் என்று கூறி கந்தன் கதிர் காவடி குழு எப்போதும் உங்களுக்காகவே உங்கள் திருவிழாவில் மேலும் ஜொலிக்க அற்புதமாக்க ஆனந்தமாக்க என்று கூறி உங்கள் நலனே எங்கள் நலன் என்று கூறி எல்லாம் வல்ல அம்மா தாயே ஆதிபராசக்தி பெத்தனாசக்தி ஓம் சக்தி ஆதிபராசக்தி என்று சொல்லி ஓம் சரணம்.